காற்று ஒரு கருவுறச் செய்யும் தொழிற்பாட்டினை செய்வதால் மழை உருவாகின்றது. இது பற்றி அல் குர்ஆன் இவ்வாறு குறிப்பிடுகின்றது. இன்னும் காற்றுக்களை சூழ்கொண்ட மேகங்களாக நாமே அனுப்புகின்றோம். பின்னர் வானத்திலிருந்து நாம் மழை பொழிவித்து அதனை உங்களுக்கு நாம் புகட்டுகின்றோம். நீங்கள் அதனை சேமித்து வைப்பவர்களாக இல்லை. இவ்வசனத்தின் மழை உருவாகுவதன் முதற்படி காற்றுத்தான் என கூறுகின்றது. இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பம் வரை காற்றுக்கும் மழைக்கும் இடையில் அறியப்பட்ட தொடர்பு யாதெனில் காற்று முகில்களை இழுத்துச் செல்கின்றது என்பது மட்டுமே. எப்படியாயினும் நவீன வளியியல் ஆராய்ச்சிகள் மழை உருவாகுவதில் காற்றின் கருவுறச் செய்யும் தொழிற்பாடு பற்றி விளக்குகின்றன. இக்கருவுறச் செய்யும் விதம் எவ்வாறு நிகழ்கின்றது என இனி நோக்குவோம். சமுத்திர நீர் நுரைகளால் சமுத்திர மேற்பரப்பில் எண்ணற்ற வளிக்குமிழ்கள் உருவாகின்றன. அவ்வேளை அந்த வளிக்குமிழ்கள் அண்ணளவாக 0.01 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட ஆயிரக்கணக்கான சிறிய துணிக்கைகளாக உடைந்து வளியில் வீசப்படுகின்றன. ஏரோசோல்ஸ் எனப்படும் இத்துணிக்கைகள் நிலத்திலிருந்து காற்றினால் எடுத்து வரப்பட்டு தூசுடன் கலந்து வளிமண்டலத்தின் மேற்படைகளை சென்றடையும். காற்றினால் மிக உயரத்திற்கு கொண்டு செல்லப்படும் இத்துணிக்கைகள் அதற்கு மேலாக உள்ள நீராவியுடன் சேரும். நீராவி இத்துணிக்கைகளை சூழ ஒடுங்கி நீர்த்துளியாக மாறும். இந்நீர்த்துளிகள் முதலில் ஒன்று சேர்ந்து முகிலாகி பின்னர் மழையாகி பூமியை வந்தடையும். மேலே குறிப்பிட்டபடி காற்றானது வழியில் மிதந்து கொண்டிருக்கும் நீராவியை கடலிலிருந்து வரும் துணிக்கைகளுடன் சேர்த்து கருக்கொள்ளச் செய்து இறுதியில் மழை மேகத்தை உருவாக்குவதற்கு உதவுகின்றது. இப்பண்பை காற்று கொண்டிருக்காவிடின் வளிமண்டலத்தின் மேற்படையில் நீர்த்துளி தோன்றுவதோ மழை பொழிவதோ சாத்தியமற்றதாகிவிடும். இங்கு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், மக்கள் இயற்கை நியதி குறித்து எதுவுமே அறிந்திராத பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருக்குர்ஆன் மழை உருவாக்கத்தில் காற்றின் பங்கு குறித்து இவ்வாறு எடுத்துரைப்பதுதான். மழையை பற்றி அல் குர்ஆன் தரும் தகவல்களில் ஒன்று அதனை அவன் பூமிக்கு அளவோடு இறக்கி வைத்தான் என்பதாகும். இது சூரா ஜுஹ்ருஃபில் பின்வருமாறு கூறப்படுகின்றது: அவன்தான் மேகத்திலிருந்து மழையை அளவோடு இறக்கி வைக்கின்றான். பின்னர் அதனை கொண்டு இறந்து கிடந்த இந்த பூமியை அவன் உயிர்ப்பிக்கின்றான். இவ்வாறே நீங்களும் இறந்த பின் உயிர் கொடுக்கப்பட்டு வெளிப்படுத்தப்படுவீர்கள். நவீன ஆய்வுகள் மழையின் அளவு பெருமானத்தை கண்டறிந்துள்ளன. ஒரு செகண்டில் அண்ணளவாக 16 மில்லியன் டொன் நீரானது புவியிலிருந்து ஆவியாகி செல்கின்றது. எனவே ஒரு வருடத்திற்கு 513 டிரில்லியன் நீர் ஆவியாகின்றது. இது ஒரு வருடத்திற்கு பூமிக்கு கிடைக்கும் மழை நீரின் அளவுக்கு சமமாகும். நீரானது மாறா வட்டத்தில் சமநிலையில் ஒரு அளவுக்கேற்ப சுழன்று கொண்டிருக்கிறது. புவியில் உள்ள உயிர்கள் இந்நீரியல் வட்டத்தில் தங்கியுள்ளன. மனிதனின் தொழில்நுட்ப அறிவு எவ்வளவு தூரம் விருத்தியடைந்த போதும் அவனால் இத்தகையதொரு வட்டத்தை செயற்கையாக உருவாக்கிக் கொள்ள முடியாது. இச்சமநிலையில் ஏற்படும் ஒரு சிறிய மாற்றம் கூட தாவர சமநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி அனைத்து உயிர்களையும் அழியச் செய்துவிடும். ஆனால் இச்சமநிலையில் எத்தகைய குழப்பமும் இதுவரை இடம்பெறவில்லை. ஏனெனில் அல் குர்ஆனில் கூறப்பட்டபடி மழை ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட அளவில் தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கிறது.